அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அடுத்தடுத்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது குறிப்பிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு அவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு இந்த தனுசு ராசிக்கு நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிறதா, நீங்கள் என்ன உணர்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பண வரவு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கூட நீங்கி ஒற்றுமை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் சுப நிகழ்ச்சிக்காக ஏதாவது முயற்சி செய்துட்ருக்கீங்க, ஆனால் அது நடக்கலை. அதாவது ஒரு திருமணத்துக்கே ஏற்பாடு செய்துட்ருக்கீங்க, அது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதையெல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனுகூலமாகத்தான் முடிய போகுது. வழக்குகளில் சிறிது காலம் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வழக்கை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணி அதில் ஏதாவது தவறுகள் ஏற்படாத மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கறது தான் நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை உங்களுக்கு அதிகரித்து காணப்படலாம். பணிகளை நல்லபடியாக முடிப்பதில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? வியாபாரத்தில் ரொம்ப நல்ல பலன்கள் நடக்க போகுதுங்க. முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்களை அறிமுகம் ஆவாங்க. அதே போல் சக வியாபாரிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் வேண்டாம். நிச்சயமாக தொழில் உங்களுக்கு ரொம்பவே நன்மையோடு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதிர்ஷ்டமான எண்கள் 4, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களே இருக்குது. தினந்தோறும் எழுந்து முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி அவருடைய பாடல்கள் அவரை பற்றி நீங்கள் பாராயணம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு மிகவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது? வினை பயண அறுக்கக்கூடிய வியாழ பகவான அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் 2ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு. நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும். கேட்ட இடங்களில் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியோடு இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் செய்ய முடியலையே, அவர்களால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவியாக தான் இருப்பாங்க. குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிகம் செலவு செய்வீங்க. சுக்கிரன் 3, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அறிமுகமில்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கான பணம் செலவு செய்தால் அது விரய கணக்கில் தான் போய் முடியும். அதனால் எந்த ஒரு விரய செலவுகளையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். சனி 3ஆம் இடத்துல இருக்காரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க காலம் நேரம் இந்த ராசி ஜோதிடம் இது எல்லாத்துலேயும் ரொம்பவே நம்பிக்கையோடு இருப்பாங்க. இதில் நாங்கள் பார்க்கும்போது இதில் நாங்கள் ஏதோ தெரியாமல் இதில் இறங்கிட்டோம், நிறைய நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதே போல் என்ன நேரமோ தெரியல, திடீர்னு எல்லா நிலமும் விற்குது, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பார்ப்பாங்க. இந்த தொழில் ரீதியாக பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு ராசிக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம்.
மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபம் பெறுவாங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுகும்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே கண்காணிப்போடு இருக்கணும் அப்படின்னும். கேது 10ஆம் இடத்துல இருக்காரு. இதனால் வராமல் இருந்த சில கடன்கள் கூட வந்து வசூலாகி உங்களுடைய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் முயற்சி செய்தும் நம்மளால் இந்த பலனை எட்டவே முடியலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, தனுசு ராசிக்கு மேலும் புதன், சுக்கிரன், சனி நன்மையை வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கோமதி அம்மனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வளம் உண்டாகும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். பணியாளர் ஒத்துழைப்பு கண்டிப்பாக அதிகரிக்கும். புதிய முயற்சி கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். வேலைக்காக மேல்நாடு செல்ல விரும்பியோருடைய கனவு கண்டிப்பாக நனவாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண நெருக்கடி கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக அடையும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியளிக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். நினைப்பது நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. எதையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சனி சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால அனைத்தையும் சமாளித்து வெற்றி காணக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தூக்கி வச்சுட்டு அடுத்தடுத்து உங்களுடைய திட்டங்கள் என்ன, நாம் அடுத்து என்ன செய்தால் முன்னேற முடியும் அப்படிங்கிற அனைத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக நன்மையான பலன்களே உங்களுக்கு நிறைய இருக்குது. சரி, மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் சமீபத்தில் ஏதாவது இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், இதனால் எனக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நாம் அது நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ்வப்போது மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். எந்த வேலையை செய்யும் போதும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுப செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். சரி, சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரதா இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்பந்தமாக இடம் மாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு அதிகமாக சுப செலவு ஏற்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை கூட நீங்கள் வீணாக்காமல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமாக நம்பிக்கை கொள்ளும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பாடங்கள் படிக்கிறதுல நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ரொம்ப நன்மையில் அமையும். எதிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதன் மூலமாக நல்ல மதிப்பை பெறக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். முக்கிய நபர்களுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டாகலாம். சரி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வியாபாரம் மந்த நிலை இவை எல்லாமே மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்கான பலன்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.